எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ எது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபாலோ அப் யுவர் கஸ்டமர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் பற்றியும் நிறைய வீடியோஸ் கஸ்டமரோட சர்வீஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் பேசின அந்த சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி எப்படி நம்ம வந்துட்டு ஃபாலோ அப் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். டெஃபினட்டாக பெரிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நிச்சயமாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிசினஸ்லயுமே எஸ்பெஷலி சேல்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்றது, கஸ்டமரை வந்துட்டு ஃபாலோ பண்றது அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். எஸ்பெஷலி இன் ரியல் எஸ்டேட். ஏன் ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதர் ப்ராடக்ட் மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டோ இல்லைனா வேற ஏதாவது ப்ராடக்ட்டோ மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் ப்ராடக்ட் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிக்கெட் பிஸ்னஸ். இங்கே வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ்ல தான் நம்மளோட ப்ராடக்ட்டோட வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமரை நாம் நிறைய வாட்டி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது மூலியமாக தான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாலோ பண்ணுறது அப்படின்னும் போது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறதுன்றது கஸ்டமர்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் அப்படி கிடையாதுங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு சிம்பிள் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க உங்களோட டேட்டா பேஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியா வச்சிரலாம். எல்லா பிசினஸ்லயுமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அடிக்கடிக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், கிளாரிட்டி இன் பிசினஸ். அதுதான் நம்மள வந்து என்ன பண்ணணும்னா சக்சஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி நாம ஃபாலோ பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஃபாலோ பண்றதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷனா பிரிச்சிடுறேன். அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஃபாலோ அப், ஃபாலோ த்ரூ அண்ட் ஃபாலோ பேக். ஃபாலோ அப், ஃபாலோ த்ரூ அண்ட் ஃபாலோ பேக். ஸோ ஏன் இந்த 3 விஷயம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பிரிச்சுக்கோங்க, ஃபாலோ அப், ஃபாலோ த்ரூ அண்ட் ஃபாலோ பேக். இந்த 3 விஷயமா பிரிச்சிட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமர் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன், அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்ரோச், இவ்வளோதான். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ ஒவ்வொன்று நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பண்ணுறது. ஸோ ஃபாலோ அப் அப்படின்றது என்னன்னா, எய்தர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மகிட்ட கஸ்டமர் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆட் போட்டிருக்கோம், இல்லை ஒரு லீட் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த கஸ்டமர் நமக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லை நாம அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணாலும் சரி. ஸோ எய்தர் வே நம்ம எது பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க, இல்லை இமெயில் பண்ணுங்க, இல்லை உங்கள் வெப்சைட் லிங்க் இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன் அதை பார்த்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த கஸ்டமர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் கஸ்டமர். புரியுதுங்களா? ஸோ வெரி கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபாலோ அப் கஸ்டமர் யாருன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு வீடியோஸ் இருந்தால் தான் ஷேர் பண்ணுங்க, லொக்கேஷன் ஹைலைட்ஸ் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கஸ்டமர் தான் ஃபாலோ அப் கஸ்டமர். புரியுதுங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீட்டெயில் ஒரு வாட்டி சென்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவோம்னா, சார் அந்த டீட்டெயிலாம் பார்த்துட்டிங்களா, அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின இன்ஃபர்மேஷன்லேருந்து ஏதாவது டவுட் கேட்பாங்க. சார் நீங்கள் இது போட்டிருக்கீங்க, இது எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் ஹைலைட் பண்ணியிருப்போம், ஒரு லேண்ட்மார்க்லேருந்து நம்ம சைட் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நம்ம வந்து போட்டிருக்கோன்னு வருதுங்களா. கஸ்டமர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, சார் இந்த லொக்கேஷன்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டு தானா? அந்த மாதிரி நம்மக்கிட்ட அப்ஜெக்ஷன்ஸ் கேட்குறாங்க இல்லையா. அந்த கஸ்டமர்ஸ்லாம் என்னன்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி சேல்ஸ்குள்ளே வந்துட்டாங்க, ப்ராடக்ட்
ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்கள ஃபாலோ அப் கஸ்டமர் வந்து ஃபாலோ த்ரூ கஸ்டமர். அவங்ககிட்ட என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் வேல்யூ நம்ம ஆட் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்ற ஸ்டேஜ் தான் என்னன்னா இந்த ஃபாலோ த்ரூ கஸ்டமர். புரியுதுங்களா? ஸோ ஃபாலோ அப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம், கொடுத்த இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருக்கு, அந்த டவுட் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கஸ்டமர்லாம் என்னன்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம், அந்த டாக்குமெண்ட்டில் பெண்டிங் டாக்குமெண்ட் இல்லை மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் சொல்லிட்டு திருப்பி நம்மளை கஸ்டமர் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குற வரைக்கும் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே தான் இந்த ஃபாலோ த்ரூ கஸ்டமர்ஸ். புரியுதுங்களா? ஸோ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் வச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாக்குமெண்ட் கொடுக்குறோம், அந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த கஸ்டமர் ஃபாலோ த்ரூ கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபாலோ அப் கஸ்டமர், செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பேக் கஸ்டமர். இங்கே என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாச்சு, அவங்க கேட்குற அப்ஜெக்ஷன்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கிளியராக அவங்களுக்கு வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியாச்சு. அங்கே கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா சைட்டையும் விசிட் பண்ணி சேல்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, சைட்டை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு போயிட்ட பிறகு அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கடைசி ஸ்டேஜ் என்ன இன்ஃபர்மேஷன், என்ன ஆச்சு பார்த்தீங்களா, எப்போ அட்வான்ஸ் பண்ணுறீங்க, எப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லோனுக்கு எப்போ நம்ம பேப்பர் கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறோம் இல்லையா, அந்த கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பேக் கஸ்டமர். ஸோ எதுக்காக இந்த மூணாக நம்ம பிரிக்கிறோம்னா, நம்ம ஃபாலோ கஸ்டமர்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கே வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் இருக்காது. ஸோ எந்த லெவலில் அவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபாலோ அப் சிஸ்டம் வந்து நம்மளால கரெக்டாக கிரியேட் பண்ண முடியும். இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர்கிட்ட நம்ம பேசினாலே ஒரு வாரத்தில் என்ன ஆச்சு, 60 கஸ்டமர் ஆகிட்டாங்க. ஸோ 60 கஸ்டமரும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட் ஆஃப் ஃபாலோ அப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர் அத்தனை பேருமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அவங்கள சேல்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிவிஷனாக நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் இருந்தாலுமே நீங்கள் எந்த லெவலில் அந்த கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றது டக்குன்னு ஒரு உங்கள் லேப்டாப்பையோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோனையோ நீங்கள் தட்டி பார்த்தா என்ன ஆகிடும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபாலோ அப் கஸ்டமரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாலோ த்ரூவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாலோ பேக்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த லெவல் ஆஃப் இருக்குன்னா இப்போ ஃபாலோ பேக்கில் கஸ்டமர் இருக்காங்கன்னா நீங்கள் சேல்ஸ் எங்கேருந்து எதிர்பார்க்கலாம்னா இந்த ஃபாலோ பேக் கஸ்டமர் கிட்ட தான் இந்த சேல்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது ஐ மீன் நம்மளுக்கு வந்து ஃபாலோ த்ரூ கஸ்டமர் கிட்டையும் ஃபாலோ அப் கஸ்டமர் கிட்ட இருந்துமே சேல்ஸ் வரதுக்கு இன்னும் 2 ப்ராசஸ் வந்து கடந்து வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எடுத்தோடனே ஒரு கஸ்டமர் வந்தோடனே ஆஹா சேல்ஸ் ஆகிடும்னா சான்ஸே கிடையாது. அவங்க ஃபாலோ அப் கஸ்டமர், அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன், அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ், அவங்க கேட்குற குவெரிஸ் எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது அந்த கஸ்டமர் ஃபாலோ த்ரூ கஸ்டமர். அவங்க சைட் விசிட்லாம் முடிச்சிட்டாங்க, அட்வான்ஸ் வாங்கணும், செக் வாங்கணும், லோனுக்கு பேப்பர் வாங்கணும், இந்த ஸ்டேஜில் நம்ம அவங்க கஸ்டமருக்கு கால் பண்ணுறோம்னா அது எல்லாமே ஃபாலோ பேக் கஸ்டமர். ஸோ இந்த 3 விதமாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஃபாலோ அப் சிஸ்டம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இந்த சிஸ்டமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த லீடாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா சேல்ஸுமே என்ன பண்ணலாம்னா நீங்கள் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சிஸ்டமை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 வகை தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் டிஜிட்டல் மெத்தடில் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் டைரக்ட் விசிட் பண்ணி தான் இந்த ஃபாலோ அப்பை நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாலோ அப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கஸ்டமர் வராங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எப்படி சென்ட் பண்ணலாம், எய்தர் நீங்கள் டிஜிட்டல் லைக் வாட்ஸ்அப், மெயில், எஸ்எம்எஸ் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டேரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிடலாம், மீட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். செகண்டும் அதே மாதிரி தான் ஃபாலோ த்ரூ கஸ்டமர்ஸ். அவங்க ஒரு query கேட்குறாங்க, அவங்க வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எய்தர் டேரெக்டாக அவங்கள விசிட் பண்ணியும் அந்த queries எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா எய்தர் டிஜிட்டல் மூலியமாகவும் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், எனி பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த ஃபாலோ த்ரூ கஸ்டமர் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். கடைசியும் 2 விஷயம் தான், எதர் நீங்கள் டிஜிட்டலில் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் ஸோ ஃபாலோ பேக் இப்போ அட்வான்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூகுள் பேயில் வாங்கலாம், நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது டேரெக்டாக போகணும், இல்லைனா டிஜிட்டல் மூலியமாக யூஸ் பண்ணிட்டா தான் ஃபாலோ பண்ண முடியும். இந்த 2 மீடியமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி இந்த 3 லெவல், அதாவது ஃபாலோ த்ரூ, ஃபாலோ பேக், இந்த 3 லெவலில் உங்களோட கஸ்டமர் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களோட லீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 100% ஷியோர் அதில். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் சிஸ்டத்துக்கான ஈஸியஸ்ட் வே. நிறைய வழிகள் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியஸ்ட் வே எதுன்னா இந்த விஷயம் தான். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஃபாலோ த்ரூ அண்ட் ஃபாலோ பேக்.
புரியுதுங்களா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இது என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டைல்யூட் பண்ணி இன்னுமே வந்துட்டு ரொம்ப பெக்யூலராக இந்த பக்கெட்குள்ளே நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் போட்டு எல்லாமே நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோவை ரியல் எஸ்டேட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் இல்லைனா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.